小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நட்சத்திரமே, அக்கா, திடீர்னு இந்த அறை ரொம்ப சூடா இருக்குல்ல? நான் போய் கதவு திறந்து விடுறேன். அக்கா, அக்கா, உன்னதான் உனக்கு போதை அடிச்சா? ஒருவேளை நான் ஒரு மாறிடுவேணும்னு பயமா இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, முதல்ல ஒரு கயிறு எடுக்கணும், இல்லனா என்ன ஆகுனே தெரியல. என்ன கட்டி போடணும். எனக்கு இது சரியா படலக்கா. ஆனா இதை சொல்லலாமான்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லி தொலை. நீ உருமாற மாட்டக்கா. ஏன்னா அதுல மயக்க மருந்து கலந்துருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. என்னது, மயக்க மருந்து கலந்துருந்ததா? ஐயோ அக்கா, அக்கா என்னாச்சு? அக்கா, அடக்கடவுளே, என் சொந்த அக்கா கிட்ட நான் இப்படி நடந்துக்கலாமா? தப்பு பண்ண பாத்தியடா. இது பாவம். என்னாச்சு உனக்கு? எழுந்துரு. உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறல? எனக்கு குடிக்கணும். தண்ணி வேணுமா? என்னங்க? அவ்வளவு போதையில இருக்க? என்னது? யாரு போத?
நீதான் என்னோட போதை. போதை ஏத்திக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. உன் எல்லைய மீறிட்டு இருக்க. வேண்டாம். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன், விடு. நீ இங்கே இரு, நான் போய் மருந்து கொண்டு வரேன். நீதான் என்னோட மருந்து. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போதும், நிறுத்துன்றல. முடியாது, உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன் இப்படி முரடு பிடிக்கிற நீ? கடவுளே, ஏன் இப்படி அநியாயம் பண்ற? என்ன பண்ற நீ? எங்க கூட்டிட்டு போற? சுஜி, இப்போ அதுவும் போது தெளிச்சுதா? நீ என்ன பண்ற? சுஜி, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? அடடடா, கண்கொள்ளா காட்சி. அம்மா, நீங்க இங்க என்ன? இதுக்கு மேல நீங்க போக கூடாதுமா. இதுக்கு என் மாளிகையில இதுக்கு மேல போக கூடாதுங்கற? அது வந்து அது அந்த கொடுமைய பாரு, என்ன நடக்குதுங்க? அத பாக்காதீங்க. பட்ட பகல்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கோம், அது கூட தெரியாம. இந்த காலத்து பசங்களை இப்படித்தான் போல இருக்கு. சரி, இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. எந்திரிச்சிட்டீங்களா? இருங்க, நான் இந்த கழட்டி விடுறேன், இருங்க. கை ரொம்ப வலிக்குதா? எதுக்கு நீ என்ன கட்டி போட்ட? அது தவறுதலா நீங்க உணர்ச்சி தோன்ற மருந்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க. உணர்ச்சி தோன்ற மருந்தா? அப்போ ஐயோ, என்னோட மானம். இல்ல, பயப்படாதீங்க, நான் கட்டி போட்டிருந்தேன், ஒன்னும் ஆகல. தளபதி மேல பாஞ்சிட்டீங்க, ஆனா அவர் உங்களை தடுத்து நிறுத்திட்டாரு. தளபதி மேல பாஞ்சனா? யாரு, அந்த ஆளு மேலையா? ஐயோ, நான் அவர்தான் வந்து கட்டி போட்டாரா? ஆமா, அவரு உதவி பண்ணதுன்னு தப்பு இல்லையே. அந்த ஆளு என்ன தொட்டு தூக்கி இருக்க கூடாது. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன ஆச்சு? இப்ப ஞாபகம் வருது, நான் அப்ப என் தம்பி கூட இருந்தேன். சரி, அவன் எங்க இருக்கா? அவரு அப்பவே கிளம்பி போயிட்டாரு, ஆனா கொஞ்சம் கோவமா தெரிஞ்சாரு. ஏன் நீங்க அவர்கிட்ட சண்டை போட்டீங்களா? கோவமா போனானா? நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன்னா என்ன? ஒருவேளை நான் உருமாறி அவனை ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன? இளவரசி, இப்போதைக்கு பிரபு யாரையும் பாக்குறதா இல்ல. ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறா? அதெல்லாம் தெரியல, ஆனா யாரையும் வர வேண்டாம்னு சொன்னாரு. கதவை மூடுங்க. அட, மன்னிக்கணும் இளவரசி. கடவுளே, என்ன பார்க்க முடியாத அளவுக்கு கோவமா இருக்கானா? நேத்து நான் அவன் மனசை காயப்படுத்திட்டேன் போல இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் அக்கா தான் எல்லாமே. என் அக்கா தான் என்னுடைய உலகம். ஆனா இப்போ என் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால என்கிட்ட எல்லா விஷயங்களையும் மறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட, அதெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு நீ எப்பவுமே ரொம்ப முக்கியம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் இனிமே அக்காவுடைய முகத்துல எப்படி முழிப்பேன்? உன்னை நான் எப்படிக்கா ஏற எடுத்து பார்க்க முடியும்?
மன்னிச்சிருக்கா. நீ எப்படி உள்ள வந்த? சுவர்ல ஏறிதான். அதுவும் இல்லாம நிதயத்தோட திறவுக்குள்ள கொடுத்திருக்கியே. என்னாச்சுங்க? ஏன் எல்லாம் விழுந்து கிடக்கு? என்னாச்சுன்னு இப்படி கோவத்துல இருக்க? யார் மேல கோவம்? என்ன என் மேல கோவமா? நீ போக்க நான் களைப்பா இருக்கேன். ஒருவேளை நேத்து நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனோ? இல்லக்கா. அப்பனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நான் கிட்ட சொன்ன எதையும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டல. சரி சொல்லு, நான் வேணும்னா இங்க இருந்து எந்திரிச்சு போன்னு சொல்றேன். உன்னை பார்க்க மாட்டேன். நான் உன்னை அடிச்சிருவேன் பாத்துக்கோ. என்கிட்ட அடி வாங்கினது மறந்துட்டியா? சரி விடு, உன் கோவத்தை என்கிட்ட காட்டிக்கோ. இங்க பாரு. ஏய் விரல்களே, உங்களால தானே என் தம்பி இப்ப என் மேல கோவமா இருக்கான். நீங்க எனக்கு வேண்டாம். வெட்டி போட்டுருவா? நான் வெட்டி போட்டுருவேன். டேய் தம்பி, உன் பிரச்சனை தான் என்ன? ஒரு பேச்சுக்கு நான் சொன்னாலும் சும்மா வச்சு வந்து தடுக்கலாம்ல. எனக்கு ஞாபகம் இல்ல. நான் தப்பு பண்ணிருந்தா என்ன தண்டிச்சிரு. ஆனா இப்படி வெறுத்து ஒதுக்காத. சொல்றல்ல. உன் மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குக்கா? எனக்கு கோவம்லாம் இல்ல. நான் முழுசா சொல்லு. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளா நம்மளுக்குள்ள இருந்த ஆசை பேராசையாவும் மாறலாம். அது என்ன ராத்திரியும் பகலுமா கொடுமைப்படுத்துது. நான் ஒரு சிறையில மாட்டின பாவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. தடம் புரண்டு போன வாழ்க்கை நான் சரியான இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை. பண்ணுவியா? கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்ணுவேன். அப்படின்னா உடனே இங்கிருந்து போயிடுக்கா. போயிடு. என்னாச்சு உனக்கு? இளவரசி இங்கிருந்து அனுப்பிடுங்க. என்னடா ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அனுப்புற? வாங்க இளவரசி. உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிறது உனக்கு பிடிக்கும்ல? என் தம்பி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். எதுக்காக அவன் இந்த அக்காவையே வெறுத்து ஒதுக்குறான்? அக்கா தம்பிக்குள்ள சண்டை போறது சகஜம் தானே.
ஒரு முறை நானும் எங்க அண்ணனும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா கடைசியில அவன் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டான். அப்படிலாம் இல்ல, இந்த தடவை அவன் கண்ணில் நான் வெறுப்ப பார்த்தேன். அவன் மனசு உடைஞ்சிருக்கு. அவன் வருத்தப்படுறான், நானும் வருத்தப்படுறேன். யாரையும் பாக்குறது இல்லைன்னு இளவரசர் சொல்லிட்டாரு. ஷோயோ, உள்ள வாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நீ வருத்தப்படுறதுனால அவளும் வருத்தப்படுறா. அவ வருத்தப்படுறது எனக்கு பிடிக்கல. அப்போ கூட்டிட்டு போயிடுங்க. அவ காரணத்தை கேட்கிறா. காரணமா? சரி, சொல்றேன் கேளுங்க. அவங்க சரியா தூங்கல. இன்னைக்கு ராத்திரி நீங்க அவங்க கூட இருக்கணும். அவங்களுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். எதிர்காலத்துல உங்களுக்குள்ள சண்டை வந்தா நல்ல சுவையான இனிப்பை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவரோட கோபம் குறைஞ்சிரும். அப்புறம் அவங்களுக்கு பேய் சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் படிக்கிறதுனா கொஞ்சம் பிடிக்கும். நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். ஆனா அக்கா ஒரு அப்பாவி. தளபதி, அக்காவுக்கு நீங்க தான் பொறுப்பு. இனிமே அவங்கள திட்டாதீங்க, நல்லபடியா பார்த்துக்கோங்க. நான் இதை நிஜமா தான் சொல்றேன். அது எனக்கும் புரியுது. ஆனா இப்போ நீ சொன்ன எதுவுமே என் கேள்விக்கு பதில் இல்லையே. உங்க கேள்விக்கு பதில் தானே வேணும். சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்தோம். ஆனா இப்போ வளர்ந்துட்டோம். 2 பேருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். உங்க சொந்த அண்ணனே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அப்ப நானும் அக்காவும் ஏமாத்துறோம். நேத்து வரைக்கும் நாங்க ஒன்னா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ விதி முடிவு பண்ணிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மனைவி இனிமே உங்க பொறுப்பு. இனிமே அவங்க என்ன தொல்லை பண்ணக்கூடாது. ஏற்கனவே அவங்களால ரொம்ப அனுபவிச்சுட்டேன். டேய் தம்பி, அந்த மாலையை எதுக்கு நம்ம கிட்ட கொடுத்தாங்க? என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் பிரியவே கூடாதுன்னு தானே? எப்பெல்லாம் நீ இப்படி கோவப்படுறியோ, நான் உனக்கு இனிப்பு வாங்கி கொடுத்தா நீ சமாதானம் ஆயிடுவ. இந்த தடவை நான் உனக்கு இனிப்பு வாங்கி தரேன். பாத்தீங்கல்ல, என்ன இன்னும் அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதை தான் சாப்பிட ஆசைப்படுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனசை நோக்க கூடாதுன்னு தான், அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா இனிமே முடியாது. என்னால முடியல.
你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，换了千桌的吟唱。愿人世无常，愿思念风长。历史掌心角，扬滚烫。எழுந்து வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீடா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி, நம்ம வீட்டுக்கே போலாம்.此情绵绵，心幸福绵绵。சமாதானப்படுத்ததான் வந்தேன்டா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நட்சத்திரத்தை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நிலவு மாதிரி பகல்ல மறைஞ்சு போயிடுறேன். இதுக்கப்புறம் உன்னால என்னை ஏமாத்த முடியாது. நான் ஏமாற மாட்டேன். என் அக்காவுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. தம்பி, நீ வந்துட்டியாடா? நான் தான் சொன்னல, அந்த தளபதி மட்டும்தான் இந்த உலகத்துல ஒரே ஆம்பளையா? நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன்க்கா. சூயே, நீங்க ஒரே ரத்தமா இருந்திருந்தா கூட இந்த பிரிவு நடக்க தான் செய்யும். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, உனக்கு எப்பவும் நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கா. என் மனசுல வரக்கூடாத எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணத்தை நடக்காத வரைக்கும் என்னால உன்னை பார்க்க முடியாது. இப்ப எப்படி இருக்கா? எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அரண்மனையில கூட பல கஷ்டங்களை தாங்கிக்கிட்டாங்க. இளவரசி நான் இப்படி பார்த்ததே இல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். சமாதானப்படுத்த வந்தீங்களோ? என்னோட வேலை அது கிடையாது. ஜங்ஷன் என்ன நம்பி உன்னை ஒப்படைச்சிருக்கான். இந்த அறையிலே இருந்து செத்து போயிட்டேன்னா பழி ஏன் மேல தானே விழும். என்ன பார்த்தா என்ன பொருள் மாதிரி இருக்கா? என்ன எதுக்கு அவன் உங்க பொறுப்புல விட்டான்? உனக்கும் உன் தம்பிக்கும் நடுவுல கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனை சரியாயிடும். ஆகும் ஆகும். நம்ம வாழ்க்கையில பெற்றோர்கள் இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனா அதுக்காக வாழ்க்கை நிக்காது. உன்னை வளர்த்தவங்க இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் தம்பிக்கும் எதிர்காலத்துல கல்யாணம் நடக்கும். உனக்கு இங்க ஒரு வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி அவனுக்கும் ஒரு வாழ்க்கை அமையதான் போகுது. அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எனக்கு உறவுக்காரி ஆயிடுவாளா? எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. அக்காவும் தம்பியும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரியணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நான்லாம் இதை ஏத்துக்க மாட்டேன். இதெல்லாம் நியாயமே இல்ல. நீ ஏத்துக்கலனால அதான் உண்மை. நான் நம்பவே இல்ல. காலம் பூரா நாங்க அக்கா தம்பியா தான் இருப்போம்னு நாங்க சத்தியம் பண்ணிக்கிட்டோம். காலம் பூரா அக்கா தம்பியா இருக்கணுமா? கேட்க நல்லதா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு இது ஒத்து வருமான்னு தெரியல. கொஞ்ச நேரம் என் கூட வெளியே வா, நல்லா இருக்கும். நான்லாம் வரமாட்டேன். என் தம்பி என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கால் வர வலிக்குது. கால் வலிக்குதா? பரவாயில்ல, மருந்து போட்டுடலாம். ம். ஆஹா,
வா, கைய பிடிச்சுக்கோ. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்த காட்ட போறேன். எல்லாம் தயாரா இருக்கா? தளபதி, யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கீங்களா? இது இளவரசிக்கு பிடிக்குமா? நிச்சயமா பிடிக்கும். சரி சரி, ஏற்பாடு பண்றேன். தளபதி, இங்க பாருங்க. எப்படி இருக்கு? இப்பதான் இது சந்தையில இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல கருப்பு குதிரை. பிடிச்சிருக்கா? ஏறி உட்கார்ந்து பாரு, தெரியும். என்ன? காப்பாத்துங்க! ஐயோ, காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! என்னாச்சு? பண்றதையும் பண்ணிட்டு என்னன்னு வேற கேக்குறீங்க? அது சரி, அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ வருத்தமா இருக்கேன்னு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்கிட்ட பேசாதீங்க. எத்தனை வாட்டி சொன்னேன், என்னை இங்கெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க, எனக்கு இது ஒத்து வராதுன்னு சொன்னல. ஏய் நில்லு. விடுங்க. ஹின்சிங் பெரியவனா வளர்ந்துட்டான். எந்த பையனும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் குடும்பத்தை விட்டு பிரியணும் தான் நினைப்பான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி இப்பவும் குழந்தைதான். குழந்தையா? நீ நினைக்கிறத விட அவன் பெரியவனா வளர்ந்துட்டான். ஞாபகம் இருக்கா? அந்த ஃபன்லோ அதை நடத்துறதே அவன் தான். ஃபான்லோவா? அதை நடத்துறது அவன் தானா? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் அவனை ஃபான்லோ இப்ப என்ன பண்ணு எனக்கு தெரியும். அட இளவரசி, இங்க வா வா வா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த ஃபான்லோவை நடத்துறது என் தம்பி தானா. ஒருவேளை நான் அங்க போனேனா என் தம்பிய பார்க்க வாய்ப்பு இருக்கு. இளவரசி, உங்க கனவு தடுத்து நிறுத்திருக்கீங்க. சீக்கிரமே உருமாறிடுங்க. இருக்கட்டும். நீயே இத பத்தி இவ்ளோ கவலைப்படும் போது அவன் கவலைப்படாம இருப்பானா? நான் ஃபான்லோக்கு போனா அவன் முன்னாடி போய் நின்னா அவன் அப்புறம் பயந்துகிட்டாவது உதவி பண்ணுவான்ல. இளவரசி வேண்டாமே, நீங்க வெளியே போனா நான் தளபதி கிட்ட போய் சொல்லிடுவேன். ஏன் இந்த விஷயத்த நீ இப்படி பெருசு பண்ற? நான் பெருசு பண்ணல, ஆனா இது பெரிய விஷயம் தானே. தட்டா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உருமாறின எங்க இருக்கிறது பாதுகாப்பு, இங்க இருக்கிறதா? நல்ல யோசி. என் தம்பி எங்க இருக்கானோ அந்த இடம் தான் எனக்கு பாதுகாப்பு. எனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் பாத்துட்டு இருக்க மாட்டான். ஆனா அதான் அவர் ஏற்கனவே உங்களை திட்டி அனுப்பிட்டாரு. அவன் மன நிலைமையே வேற. இந்த தடவை அவ என்ன பார்த்தா அப்படி பேச மாட்டான். இருந்தாலும் இளவரசி, ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா? நடக்காது. நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. நான் வர வரைக்கும் நீ எனக்காக காத்திருக்கணும். இளவரசி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இத கையில வச்சுக்கோங்க. இதே மாதிரி காலகட்டத்துல தான் நீங்க உருமாறுனீங்க. இது பாத்துக்கோங்க. உருமாற நேரத்து நீங்க நெருங்கிட்டீங்கன்னா நீங்க வெளியே போக கூடாது. புரியுதுல்ல? ஷவுட் ஆட்டோ, என் மேல நீ இவ்ளோ அன்பா இருக்க. நீ கவலைப்படாத, நான் பாதுகாப்பாதான் இருப்பேன். யாருக்குமே என்னோட முகத்தை காட்ட மாட்டேன். ஏன் தளபதி, எதுக்கு இளவரசி அப்படி பண்ணீங்க? குதிரையில ஒரு சவாரி போயிட்டு வந்தா மனசு சரியில்லைன்னா சரியாயிடும். ஓ அப்படிங்களா? நண்பா பாய். பொண்ணுங்க மனசு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். தளபதி நிறைய உபதேசம்லாம் கொடுக்குறீங்க. இருந்தும் அவங்க எதுக்காக ஃபான்லோக்கு போனாங்கன்னு தெரியுமா? திரும்பவும் அங்க போயிருக்காளா? ஆமா. பாலிச்சி, அடுத்த முறையாவது விஷயத்த முன்னாடியே சொல்லு. கண்டிப்பா. இவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். யாராவது இருக்கீங்களா? உங்களுக்காக நான் ஆபரணங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஆபரணங்களை கொண்டு வந்திருக்கியா? உள்ள வா. அது சரி, இது என்ன இன்னைக்கு புது வேஷம் போட்டிருக்கியா? ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு வந்தேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? உன் இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு நான் இருக்கணும். அதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட பணம் இல்லையா என்ன? அப்படின்னா வேற என்ன வேணும்? நான் தான் போன தடவை சொன்னனே, இத வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி வேணும். கொண்டு வந்திருக்கியா?
நீ இத பத்தி கேப்பன்னு எனக்கு தெரியும். இந்த சின்ன பெட்டிய என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இத நீ பத்திரமா வச்சுக்க. எதிர்காலத்துல உனக்கு உதவியா இருக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும். நீதான் என்கிட்ட கெஞ்சி கேக்குற, நான் ஒண்ணு கெஞ்சல. அப்படின்னா உனக்கு சம்மதமா? சரி போ, ஆடைகளை மாத்திட்டு வா. என்னோட பேரை கெடுத்துறாத. எங்க என் பையனும் அந்த சூயவும் இன்னும் இங்க வந்து சேரல. இளவரசியும் தளபதியும் வெளியே போயிருக்காங்க. இப்ப எங்க போயிருக்காங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இளவரசியார் போயிருக்கிறது. இழுக்காம உண்மையை சொல்லு. ஃபான்லூக்கு போயிருக்காங்க. தகவல் அறிஞ்சு தளபதியாரும் அங்க போயிருக்காரு. அந்த பொண்ணால ஏன் பையனும் தடமாறி போறதை என்னால ஏத்துக்க முடியாது. வண்டி எடுக்க சொல்லு. புறப்படுங்க. உடனே ஃபான்லூக்கு போகணும். உத்தரவு. வாங்க. ஜினிஷா, இத கவனிச்சுக்கிட்டே இரு. எதிர்பார்த்த மாதிரி எங்க அக்கா உருமாற ஆரம்பிப்பாங்க. ஷூ மாளிகைக்கு நம்ம ஆளுங்களை அனுப்பி வச்சிரு. இளவரசி, நீங்க தான் இளவரசிக்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுக்கிட்டீங்களே. அவங்களோட இந்த பிரச்சனை என்னைக்கா இருந்தாலும் தளபதிக்கு தெரியத்தான் போகுது. அவங்க ஒரு மிருகன்னு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. இதுக்கப்புறம் நீங்க செய்யறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. நீ இல்லைன்னா நான் தான் அவங்கள தேடி போகணும். பிரபு, நம்ம 2 பேருக்குமே தெரியும் சில விஷயங்களை என்ன நினைச்சாலும் தவிர்க்க முடியாது. எனக்கு உபதேசம் பண்ணாத. யாராங்க? எனக்கு இன்னொரு குடும்ப கொண்டு வா. என்ன கூச்சப்படுற? இது எனக்கு பிடிக்காத இடம். ஆனா அவனுக்காக வந்திருக்கேன். எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணுமா? நீ சுவைச்சு பாரு. போதுமா? அட வெக்கப்படாத. மகிழ்ச்சியா இருக்கு. யார் இருக்கா? நீ சும்மா இருக்கோம். உனக்கு பிடிச்சிருக்கா? அது எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. பக்கத்துல குடி குடி. சாப்பிடு. நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நல்லா இருக்கா? போதுமா? இந்த மனுஷன் இங்க என்ன பண்றாரு?说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝啊，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？却眼泪都受牵挂。